தலானன் யூடியூப் சேனல் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இ புக்ஸ் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்க வரோம். ஹவு டு டவுன்லோட் இ புக்ஸ் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஏற்கனவே மாணவர்களுக்கு வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொடர்பாக எல்லா தகவலும் நம்மளுடைய சேனலில் வரிசையாக வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் மாணவர்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து வீடியோவும் வாங்கிக்கலாம், இல்லை பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வெறும் 39 ரூபா செலுத்தி மாணவர்களுக்கு வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். அதை பற்றின தகவல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எந்த நம்பர் ஜிபே பண்ணணும், எந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறத பார்த்து மாணவர்கள் நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாணவர்களான அந்த புக்ஸ் டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முதல்ல கூகுளில் போய்ட்டு நீங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அடிங்க. அதில் போய்ட்டு நீங்கள் CDOE அப்படின்னு அங்கே ஹெட்டிங்கில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ளே போனோம்னா லேர்னர்ஸ் அப்படின்னு சப்போர்ட் லேர்னர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த சப்போர்ட் லேர்னரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸோடைய அந்த புக்ஸோடைய அந்த லிங்க் கிடைக்கும். அந்த புக்கில் வந்து லேர்னிங் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SLM சாஃப்ட் காப்பின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அந்த SLM சாஃப்ட் காப்பியை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போட்டு 1 to 10 வரைக்கும் செமஸ்டர் காமிக்கும். இந்த இடத்துல மாணவர்கள் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு வந்து செமஸ்டர் நீங்கள் எந்த செமஸ்டரோ அந்த செமஸ்டர் முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால என்னால் வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியல. அதனால் வந்து மாணவர்களுக்கு தகவல் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். முதல்ல சர்ச் டிகிரி டைப் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் யூஜியா பிஜியா BA BScனா யூஜின்னு கொடுங்க, MA MScனா பிஜின்னு கொடுங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் டிகிரி அப்படின்னா நீங்கள் வந்து BAவா BComமா BBAவா அப்படிங்கிறது வந்து BAனா P போட்டு புள்ளி போட்டு A போடணும், MAனா M போட்டு புள்ளி வச்சு A போடணும். இப்படி கொடுத்தா தான் கரெக்டான ஃபார்மெட்டில் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டோ அதுக்கான புக்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் வெறும் MAன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் வராது. நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபார்மெட்டில் கொடுங்க. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா சர்ச் கோர்ஸ் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து தமிழா இங்கிலீஷா, உதாரணத்துக்கு நீங்கள் BA தமிழ், BA ஹிஸ்ட்ரி, BA எக்கனாமிக்ஸ், டிகிரியில் வந்து BAன்னு கொடுத்துருப்பீங்க. இங்கே வந்து தமிழ், இங்கிலீஷு, காமர்ஸு, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற தகவல் அதில் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் BCom அப்படின்னு கொடுத்துட்டாலே போதும். BComக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம், வெறும் BComனு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட புக்ஸ் எல்லாம் வரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் அடுத்த 2 காலம் இருக்கும். அந்த 2 காலத்தில் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம். இப்படி கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் படிக்கிற அந்த கோர்ஸுக்குள்ளே எல்லா தகவல் வரும். அதில் ரெட் கலரில் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். உங்கள் பேஜ் இப்படி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கான அந்த இப்போ சைட் வந்து ஸ்லோவாக இருக்கிறனால இப்படி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக மாணவர்களுக்கு தேவையான அந்த புக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் இது மாதிரியான ஒரு செமஸ்டருக்கு 4 சப்ஜெக்ட் தான், அதை எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி மாணவர்கள் இதை பத்திரமா வச்சுக்கலாம். பல்கலைக்கழகத்துலேருந்து புக்கு தருவாங்க. ஒருவேளை புக்கு கிடைக்கலனா கூட நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கும். அப்படி கிடைக்காத மாணவர்களை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போ படிச்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை புக்ஸ் கிடச்சிச்சின்னா மாணவர்களுக்கு அது வந்து நீங்கள் படிக்கிற கல்வி மையத்திலேருந்து உங்களுக்கு புக்கு வழங்குவாங்க. இதே மாதிரி மாணவர்கள் நம்முடைய சேனலில் வந்து தொடர்ந்து இது மாதிரியான தகவலுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க.